They just started putting memes or something saying I'm divorced or something. Really? Yeah. இன்னும் ஜாகிரதையா இருக்கும். நீ எப்படி இருந்தாலுமே போடுவாங்க. So I think அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். சேர்ந்து போட்டோ போடலனா you're divorced னு சொல்வாங்க. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ப்ராமிஸ் பண்ணது விஷயம் வேறு, நடக்கிற விஷயம் வேறு. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ டிட் ரிக்ரெட் கி இது தேவையில்லாத ஒரு விஷயம். பட் அதுலேயும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. ஐ வாஸ் ப்ராமிஸ் தட் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, 15 days ஷூட் இருக்குன்னு ஐ வாஸ் ப்ராமிஸ்ட். எனக்கு எதுவுமே தெரியாது எப்படி என்ன வரப்போகுது, ஒரு சினாப்சிஸ் எப்படி கேட்கறது கூட எனக்கு தெரியாது அந்த டைம். என்னுடைய ஒரு ஆண்ட்ஸோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலி அவங்களுக்குள்ளே ஒரு லவ் மேரேஜ் நடந்தது. அண்ட் ஐ திங்க் வாஸ் ரியலி யங், second, third, fourth standard kid. So I felt சில bad things from that particular person. And but எனக்கு என்னன்னா என் அம்மா அப்பா have always given me that confidence that என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோம் உனக்காக. ஸோ எனக்கு அந்த தைரியம் இருந்தது போயிட்டு என் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. 99.99% பெண்கள் அது கோத்ரூ பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கூடயும் ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. Some parents were not very open. இப்போ இவங்க வந்து அம்மா அப்பா கிட்ட போய் சொல்ல முடிஞ்சது, பட் நிறைய பேர் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து. ஸோ தே வுட் ஹவ் கான் டு தி டார்ச்சர் மோர். ஸோ ஐ திங்க் நவ் இட்ஸ் பிகம் ரியலி ரொம்ப ஜாஸ்தி அவேர்னஸ் வந்திருக்கு. கேட்டிருக்காங்களா? இல்ல அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்காது. அது தப்பான ஒரு இடம்னா இருக்குன்னா அது போன் எடுத்த உடனே புரிஞ்சிடும். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு இது நாகர்கோவில் காசி சம்பந்தமா தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ எல்லா பெண்கள் லைஃப்லயும் வந்து கண்டிப்பா ஒரு நபரை அருவருப்பான ஒரு ஆண்கள் வந்து சந்திச்சுதான் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஒரு சின்ன வயசுல இருக்கும் போது இது வரைக்கும் நான் இந்த விஷயம் ரிவீல் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்றேன். ஐ ரிமெம்பர் என்னுடைய ஒரு ஆண்ட்ஸோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலி அவங்களுக்குள்ளே ஒரு லவ் மேரேஜ் நடந்தது. அண்ட் ஐ திங்க் வாஸ் ரியலி யங், second, third, fourth standard kid. So I felt சில bad things from that particular person. And but எனக்கு என்னன்னா என் அம்மா அப்பா have always given me that confidence that என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோம் உனக்காக. ஸோ எனக்கு அந்த தைரியம் இருந்தது போயிட்டு என் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அந்த ஒரு குட் டச் பேட் டச் ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு புரிதல் இருந்தது. ஐம் டாக்கிங் அவ்வளோ சின்ன வயசுல. இப்போ கூட நான் ரொம்ப ஃபேடடா ஒரு மெமரிஸ் இருக்கும்ல நம்மளுக்கு. கோயம்புத்தூர் அந்த ஒரு இடம் ரொம்ப ஃபேடடா இருக்கு. ஸோ ஐ ஹட் இன்ஃபார்ம் மை மாம் அண்ட் அதுக்கு உன்னாண்டு என்ன பண்ணணும்னு அம்மா அப்பா அது கூட ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ எஸ் நடந்திருக்கு. ஐ திங்க் எனக்கு சுத்தி இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசலாம். அந்த டைம் மேபி தைரியம் இருக்காது நிறைய பெண்களுக்கு. பட் இன்னைக்கு பேசும்போது 99.99% பெண்கள் அது கோத்ரூ பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கூடயும் ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம் அதுதான் நம்மளோட விஷயம். ஓகே, இப்போ அபியூஸ் பண்ற ஆளுங்களை தவிர்த்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த எமோஷனலா லவ் வச்சு ஏமாத்துற ஆண்களே சந்திச்சிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது இல்ல எனக்கு கூட அது பை காட்ஸ் கிரேஸ் நடக்கல. பிகாஸ் நான் லவ் பண்ணது ஒரே ஒரு பர்சன். அண்ட் இது இனி வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல. ஓகே, 99.9% விமனுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். எஸ்பெஷலி சைல்டு அபியூஸா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி திங்ஸ் வந்துட்டு நிறைய நடந்திருக்கு. எனக்கு வந்து நிறைய நான் ஃப்ரெண்ட்ஸே இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் எஸ்பெஷலி 90s அந்த டைம்லலாம் some parents were not very open. இப்போ இவங்க வந்து அம்மா அப்பா கிட்ட போய் சொல்ல முடிஞ்சது, பட் நிறைய பேர் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து. ஸோ தே வுட் ஹவ் கான் டு தி டார்ச்சர் மோர். ஸோ ஐ திங்க் நவ் இட்ஸ் பிகம் ரியலி ரொம்ப ஜாஸ்தி அவேர்னஸ் வந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், ரொம்ப சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, ரொம்ப ப்ரொடெக்டடா வளர்த்துருக்காங்க என்ன. புதுசா கல்யாணம் முடிச்சவங்க எப்படி போய்கிட்டு இருக்கு? கல்யாணம்லாம் போனீங்க, எங்க போயிட்டு இருந்தீங்க? கல்யாணத்து போயிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டேல இருந்து ஒரு சின்ன பிரஸ் மீட் வச்சேன் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஏன்னா ஃபர்ஸ்ட் என் பிரஸ் ஃபேமிலி கூட நான் மீட் பண்ணோன்னு நானும் நவனீத்தும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த ஒரு பிரஸ் மீட் வச்சோம். அதுக்கு வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் ரெண்டு பேரும். ஹனிமூன் எங்க போலான்னு இருக்கீங்க? அவங்க பிரஸ் மீட்ல சொன்னாங்க நான் தமிழ்நாடு தான் போவேன். அவங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஏன்னா he was like தமிழ்நாடு பெட்டர் என்னன்னு. I was like okay அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் I really want to visit Europe. நான் இது வரைக்கும் யூரோப் போனது இல்ல. US ஏகப்பட்ட வாட்டி போயிட்டேன் பிகாஸ் அவங்க அங்க இருக்கிறனால. But I want to do like a full Europe trip. ஒரு 1 month break எடுத்து phone எல்லாம் switch off பண்ணிட்டு
போட்டோஸ்க்காக ஃபோன் ஆன் பண்ணுவேன். ஓகே ஓகே. அது வேற. பட் அப்போ போட்டோகிராஃபர் கூட்டு போக மாட்டீங்க, ரெண்டு பேரும் he சிங்கிளா? only has to take my ஓகே photos. ஓகே. இப்போ 10 இயர்ஸ் லவ்ல உங்க 15. 15 இயர்ஸ் லவ். ஓகே ஓகே. Love is 10 years. ம். Friendship is 15 years. 15 இயர்ஸ். Yeah. ஓகே ஓகே. எப்படி கவர்ந்தாரு உங்களை? Actually first என் அம்மா அப்பாக்கு தான் கரெக்ட் பண்ணாங்க அவங்க. ஓ, Smart boy. சரி சரி. He's very ஓகே. smart. ஆ. He knows. ஏன்னா நான் அம்மா அப்பா சொல்ற விஷயம் தான் கேட்பேன்னு சொல்லிட்டு. ஸோ என் அம்மா அப்பா ரூட் போயிட்டு என் சிஸ்டர் ரூட் போயிட்டு அப்புறம் தான் என்கிட்ட வந்தாங்க. இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னா நீ என்ன சொல்லுவீங்க சோசியல் மீடியால இருந்து? ஏன்னா நான் திடீர்னு பார்க்கும்போது நீங்க செப்பரேட் அப்படின்னு போட்டப்போ எல்லாரும் பயந்துட்டாங்க, என்னது சாந்தி செப்பரேட் அப்படின்னு மாதிரி. ஆனா அது உண்மை இல்ல. இல்ல. அந்த மாதிரி What? ஏதாவது? What? They just started putting memes or something saying ஆமா. I'm divorced or something. Really? Yeah, it went அது ஒரு viral or காலத்துல வந்து something. நாங்களாம் அப்பெல்லாம் ப்ரெஸ் எல்லாமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுல இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும்? ஒன்னும் ஜாகிரதையா இருக்கும். நீங்க ஆ. எப்படி இருந்தாலுமே போடுவாங்க. ம் சோ ஐ திங்க் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். ம் சேர்ந்து போட்டோ போடலன்னா யூ டிவோர்ஸ் தான் சொல்லுவாங்க. ம் சோ நம்ம சேர்ந்து போட்டோ போடல நம்ம பர்சனல் அது. ம் ம் சோ அது வந்து அதனாலதான் ஒரு எப்படி இது ஆரம்பிச்சதுன்னே தெரியல எனக்கு. ம். லைக் கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ் ரூமர். ம். சோ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு கூட நான் போனதில்ல ஒரு நாள். ம். அது வந்து ரொம்ப ஒரு 2-3 இயர்ஸாவே அது பேசிக்கிட்டே இருந்தாங்க. ம். சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம வந்து பாதர் பண்ணக்கூடாது. ஹரிஸ் கல்யாண், கவின் தவிர்த்து ம். வந்து பிக் பாஸ் யாரும் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ம். சோசியல் மீடியால வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ம். இவங்க தான் வந்து கரெக்டான பொசிஷன் இருக்காங்க. ம். மத்த என்னப்பா பிக் பாஸ் என்னப்பா உதவ போகுது இன்னமா ம். டாக் போகுது. அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண விரும்புறீங்க? See, அதுக்கு நம்ம பிக் பாஸ் ப்ளேம் பண்ண முடியாது. ம் அது ஒரு இண்டிவிஜுவல் உட டிசிஷன். ம். ஏன்னா என்னோட பிக் பாஸ் சீசன் ஆக்சுவலி ரொம்ப லக்கியான ஒரு சீசன். ஏன்னா ம். யார் யார் இருக்காங்க ஏதோ ஒரு ஃபீல்ட்ல they are doing good for ம் themselves. ம் என்னோட சீசன் 3ல ஓகே. ஏதோ ஒரு விதத்துல அது டிவி இருக்கட்டும், ஸ்க்ரீன் இருக்கட்டும், மியூசிக் ஆல்பம்ஸ் இருக்கட்டும், ம். யூ நோ வாட் ஐம் டாக்கிங் ம், அபவுட். ம். ஸோ அவங்க இண்டிவிஜுவாலிட்டியா நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ம் ஸோ நம்ம பிக் பாஸ் ப்ளேம் பண்ண முடியாது. ஐ ஜஸ்ட் திங்க் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேம் எப்படி ஹேண்டில் பண்றோம் அது ஒரு விஷயம் இருக்கு. ம் ம் அண்ட் யூனோ அதுக்கப்புறம் வர வாய்ப்புகள் அது ம். நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம், ம். டவுன் டு அர்த்தா இருந்துட்டு ம். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். அது ம். எல்லாமே ஒரு பர்சன் கையில தான் இருக்கு. ம். பிக் பாஸ் ப்ளேம் பண்ண முடியாது. இது ம். ஒரு இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னா நான் பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், ம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் வீட்ல உட்காந்துட்டு ஏதாவது சம்திங் எனக்கு என்ன கஷ்டப்பட்டீங்க? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அதான் சொல்லுங்க. நிறைய ஆஃபீஸஸ் போயிருக்கேன், ம். நிறைய இடத்துல போயிட்டு ஆடிஷன்ஸ் பண்ணிருக்கேன், ம் நிறைய இடத்துல போயிட்டு என் போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சிருக்கேன். பாம்பே, மலையாளம் எல்லா இடத்துலயும் ம். என் போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு உன்னாண்ட ப்ராக்டிசஸ் என்ன தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டன்ஸ் பிடிக்குதுன்னா ம் ம் நான் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு சிலம்பம், கலரி, ம் கிக் பாக்ஸிங், ஏகப்பட்ட பைக் ஸ்டன்ஸ், கார் ஸ்டன்ஸ் என்னோட கிராஃப்ட்க்கு நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கேன். ம். அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு நான் அப்ரோச் பண்றேன். ஓகே என்கிட்ட இதெல்லாம் திறமை இருக்குன்னு சொல்றதுக்கு. ம் ம் பிக் பாஸ்னாலே ஒரு ஃபேம் வந்தது. நான் யூஎஸ்ல எல்லாம் டிராவல் பண்ண போகும்போது ஐ ஹேட் பீப்புள் இன் ஹியூஸ்டன் ம் ம் வந்து என்கிட்ட செல்ஃபி கேட்கறதுக்கு. ஸோ ம். அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ம். பட் அந்த அளவுக்கு ரீச் ஆனனால நம்மளுக்கு 15-20 படம் வாய்ப்பு Offers வரோன்னு கிடையாது. ம் ம் அதுக்கு உண்டான எஃபர்ட் நம்ம போட்டே ஆகணும். விச் மீன்ஸ் தட் நம்ம கரெக்டான டைரக்டர்ஸ் கிட்ட, கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அனுப்புறது, ம். அவங்களுக்கு போயிட்டு பார்த்துட்டு அவங்க ஸ்கிரிப்ட் நரேஷன் கேட்குறது. இல்ல என்கிட்ட டேட்ஸ் இல்ல, ம். எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்ட்ராஜ் வேணும், ம். இந்த டீம் வேணும், 10 பேர் என் கூட வரணும், ம். அதெல்லாம் நம்ம பண்ணா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஓகே, ஸோ ஓகே. அந்த விஷயம்ல நான் ரொம்ப ப்ராக்டிக்கலா டிராவல் பண்ணிருக்கேன். ம். அண்ட் ஐ ஃபீல் அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி மேல அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம். பிக் பாஸ் மேல அது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஏன்னா ம். பிக் பாஸ்ல கிடைக்கிற ஃபேம் எல்லாருக்கும் கிடைச்சது. ம். ஸோ இட் இஸ் அப் டு அஸ் ஹவ் வி டேக் இட் ஃபார்வர்ட். ரொம்ப அழகா சொன்னாங்கல்ல. கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்க கஷ்டப்படும் போது ஆடிஷன்ஸ்லாம் தேடும் போது நம்ம சீசன்ல வந்தவங்க டக்குன்னு வந்து ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்செக்யூர் ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள்? இல்ல see when I say auditions அப்படி கிடையாது. நானும் சீசன்ல இருந்து வெளியே வந்து நெக்ஸ்ட் எனக்கு அரண்மனை 3 நடந்தது, நான் கடவுள் இல்ல நடந்தது, பகீரா நடந்தது, டெட்டி நடந்தது. ஸோ இந்த எல்லா மூவிஸும் எனக்கு வர வாய்ப்புகள் தான். ஆனா அப்படியே எடுத்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணல. நான் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட பேசி அவங்களுக்கு என் போர்ட்ஃபோலியோ அனுப்பிச்சிட்டு ஐ வுட் பி இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் வித் யூ அதெல்லாம் பண்றதுக்கு அப்புறம் தான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு ஆடிஷன் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்செக்யூர் ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா. பிகாஸ் ஐ ஃபீல் எல்லாருக்கும் அவங்க ஸ்பேஸ் இருக்கு.
ரைட். இது ஒரு கேக் மாதிரிங்க. ம். எல்லாருக்கும் ஒரு ஸ்லைஸ் கிடைக்கும். அந்த ஸ்லைஸ் கேட்க ஒரு வாழ்க்கையை வச்சாங்க பாருங்க. ஓகே ஓகே. அந்த ஸ்லைஸ் நம்ம எப்படி எடுத்து எப்படி ரசிச்சு எப்படி சாப்பிட்டுட்டு அடுத்த கேக் ஸ்லைஸ்க்கு போறோம், அது நம்ம கையில தான் இருக்கு. ஆக்சுவலி இதுல என்னன்னா நம்ம யாருக்கு ஆடிஷன் பண்றோம்னு ஒரு விஷயம் இருக்கு. That's also தப்பான true. இடத்துல மாட்டிருக்கீங்களா இல்ல தப்பா ஏதாவது கேட்டிருக்காங்களா இல்ல இல்ல அந்த இல்ல மாதிரி ஆடிஷன் ரொம்ப போகும்போது? அதெல்லாம் ரொம்ப தெளிவா Okay, இருக்கும். okay. அந்த மாதிரி situation நடக்காது. ஓகே ஓகே. அது தப்பான ஒரு இடம்னா இருக்குன்னா அது ஆமா. போன் எடுத்த உடனே புரிஞ்சிடும். சூப்பர் சூப்பர். Yeah, correct, rightly said. Yeah. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க இவ்வளவு வருஷம் டிராவல் பண்ணிட்டு இப்போ சொன்ன மாதிரி யாருக்கு ஆடிஷன் பண்றோம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு டஃப்பான கேரக்டர்ல லுக் செக் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு டைலாக் செக் பண்ணணும், அந்த மாதிரினா நீங்க ஆடிஷன் பண்ணலாம். பட் சும்மாவே ஒரு சிம்பிளான சீனா இருக்கும், அதுக்கு போய் நீங்க ஆடிஷன் பண்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் அது தேவையில்லைன்னு இல்ல தோணும். அது தேவையில்லை. பிகாஸ் அப்படின்னா டைரக்டருக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்ல. கரெக்ட். ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு அது ஒரு சிம்பிளான விஷயம் ஆல்ரெடி ஒரு 10 படத்துல பண்ணிருப்போம், அதுக்கே திருப்பி கூப்பிட்டு ஆடிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணும். ஓகே. இப்போ நீங்க நடிச்ச படங்கள்லயே வந்து இந்த படம் நான் பண்ணிருக்க வேண்டாம் படம் ரெக்வெஸ்ட் பண்ற படம் ஏதாவது இருக்கா? ரிக்ரெட் இல்ல, நான் மிஸ் பண்ண படங்கள் தான் நிறைய இருக்கு. சுப்பிரமணியபுரம் நான் பண்ண வேண்டிய படம், என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபர், அது நான் மிஸ் பண்ணிருக்கேன். அட்டகத்தி என்னாச்சு சுப்பிரமணியம் ஏன் வந்து அப்ப வீட்ல ஒத்துக்கல ஆக்சுவலா, அது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஆஃபர். ஸோ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, ஸோ அப்பா அம்மா ஒத்துக்கல. ஸோ அப்படியே எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பாவம் the offer just went away. And then அட்டகத்தி I was supposed to do, அதுவும் மிஸ். நிறைய நிறைய படங்கள் இருக்கு. சோ எல்லாமே சூப்பர் படமா இருக்கு. நான் அடுத்து மிஸ் பண்ண எல்லா படமே பெரிய ஹிட்டான படம் தான். ஓகே ஓகே. தெகிடி பண்ண வேண்டிய படம் தான். Why you missed all this? I was very young and it just didn't happen. Oh my god. Yeah. Atakati I wanted to do, Ranjit sir actually wanted me to do. யார் கேரக்டருக்கு? மேபி ஐஸ்வர்யா நந்திதா. ஓகே நந்திதா கேரக்டர். ஆமா. ஓகே. சோ பண்ண வேண்டியது. பட் அதுக்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆகி நான் கண்டிப்பா பண்ணனும்னு தோணுன படம் அது ஆக்சுவலா. நான் எந்த ஒரு டிசிஷனும் என் லைஃப்ல ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன். ஐ ஃபீல் தட் எவ்ரி டிசிஷன் அதோட அவுட்கம் எப்படி இருந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதாச்சும் நமக்கு கத்து கொடுக்குது. Absolutely. அண்ட் நம்மளுக்கு ஒரு ஷேப் கொண்டு வருது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, அடுத்த சேலஞ்சஸ் வரும்போது. ஸோ ஐ டோன்ட் ரிக்ரெட் எனிதிங். I really don't regret anything. பட் நான் கேட்கலாமா அந்த கேள்வி? மேபி இந்த ராஜராணி படத்துல வந்து ஒரு சீன் பண்ணப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் இது ஏன்டா பண்ணிட்டோம்னு தோணவே இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி இல்ல ஓகே தோணுச்சு, கண்டிப்பா தோணுச்சு. அப்போ அவ்வளோ what do I say, ஒரு கிளாரிட்டி இல்ல. சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாது. யார் எப்படி என்ன வாட் இஸ் சினிமா, ஒரு ப்ரொடியூசரோட ரோல் என்ன, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரோட ரோல் என்ன கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் வர பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஒரு கார்ப்பரேட் பேக்ரவுண்ட். அந்த டைம்ல ஐ டென்ட் ஈவன் ஒரு காஜல் இப்படி அப்ளை பண்றது கூட எனக்கு தெரியாது. ரைட். ஸோ ஐ வாஸ் சோ நைவ். அண்ட் ஒரு மேனேஜர் மூலியமா அப்போ நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மூலியமா வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. ஓகே இட்ஸ் அ பிக் பேனர் அண்ட் ப்ராமிஸ் பண்ணது விஷயம் வேற, நடக்கிற விஷயம் வேற. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ டிட் ரிக்ரெட் கி இது தேவையில்லாத ஒரு விஷயம். பட் அதுலயும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. ஸோ ஐ டோன்ட் ரிக்ரெட் இட், பட் மேபி இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். இந்த சீன் இப்படிதான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு அப்பவே தெரியுமா இல்ல ஒரு இல்ல ஐ தாட் நிறைய இன்னும் போர்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஐ வாஸ் ப்ராமிஸ்ட் தட் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, 15 days ஷூட் இருக்குன்னு ஐ வாஸ் ப்ராமிஸ்ட். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது எப்படி என்ன வரப்போகுது, ஒரு சினாப்சிஸ் எப்படி கேட்கறது கூட எனக்கு தெரியாது அந்த டைம். இன்னைக்கு ஒரு டைரக்டர் வரும்போது நம்ம சினாப்சிஸ் கேட்கறோம், நரேஷன் கேட்கறோம், அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் நெக்ஸ்ட் எஸ் ஆர் நோ சைனிங் ஸ்டேஜ்க்கு போறோம். பட் ஐ டோன்ட் நோ எனிதிங் தட் டைம்ல. ஸோ ஓகே ஒரு ஃபன்னா போலான்னு சொல்லிட்டு வந்தது. இட்ஸ் ஓகே. Okay. And a learning experience. And thank you very much. Thank you so much. Lovely talking to you. Thank you. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.